இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஈத்தர்லேருந்து ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ஈத்தர்? மெத்தில் ப்ரொப்பைல் ஈத்தர். ஒரு சைடு நமக்கு வந்து ப்ரொப்பைல் குரூப் வந்து இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு என்ன குரூப் இருக்குது? CH3, CH2, CH2, OCH வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒரு ஈத்தர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு என்ன பண்ண போகிறாங்க? HBr கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து HBr நான் இங்கே எழுதிக்கிறேன். HBr நமக்கு வந்து எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகும்? ஹைட்ரஜனும் ப்ளஸ் ஆகும், Br வந்து நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஆகும், நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜனுக்கும் Brக்கும் ஒரு பாண்ட் வந்து இருக்கும். புரோமினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் நம்ம என்ன எடுத்துக்கும்? புரோமினே எடுத்துக்கும். அப்போ H பிளஸ் அண்ட் Br மைனஸாக நமக்கு வந்து இருக்கும். ஆக்சிஜன் மேலே எப்பவுமே நமக்கு வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ், கீழே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோமா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோன் பேர் என்ன ட்ரா பண்ணுவோம்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆக்சிஜன் மேலே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்னா என்னது? அது எலக்ட்ரான். எலக்ட்ரான் அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது இங்கே ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். H ப்ளஸ்னு என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனில் எலக்ட்ரான்ஸே இல்லைன்னு அர்த்தம். அப்போ பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கான 2 எலக்ட்ரான்ஸும் யார் டொனேட் பண்ணி ஆகணும்? ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து டொனேட் பண்ணி ஆகணும். அப்போ ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரானை லூஸ் பண்ணனால ஆக்சிஜன் மேலே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அது எலக்ட்ரான்ஸ் வந்து யார்ட்டையாவது வந்து வாங்கி ஆகணும். அப்போ இந்த கார்பன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும், இந்த கார்பன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்கும். ஆக்சுவலி பார்க்க போனால் இதுக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து இருக்காது. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் மைனஸ் வந்து இருக்கு இல்லையா? அப்போ இந்த பிஆர் மைனஸ் வந்து இந்த கார்பன் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த பிஆர் மைனஸ் கார்பன் அட்டாக் பண்ணும்போது நமக்கு வந்து SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு நடக்கும். அப்போ SN2 மெக்கானிசம் எதில் மோர் ஃபேவரபிளாக இருக்கும்? பிரைமரியை கம்பேர் பண்ணும்போது மெத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து பிஆர் வந்து அட்டாக் பண்ணும்போது அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு வந்து கொடுத்துரும். அப்போ நமக்கு வந்து 2 மாலிகுலர் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? CH3, CH2, CH2OH. ஓகே, ஒரு ப்ரொப்பனால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ரொப்பனால் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் புரோமைடு வந்து ஃபார்ம் ஆகும். CH3, Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. இல்லை ஒரு இடத்துல இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாகவும் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எழுதிடலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து பிரைமரியாக இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும்.